ஒரு பையன் தாய் தப்பன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் தப்பனுடைய தயவுல வளரணும். அதனால ரொம்ப அன்பு காட்டுவான். அவளுக்கு ஒரு மனைவி வந்துச்சுன்னா தாய் தப்பனை தூக்கி ஓரம் போட்டுடுவான். இது உலகத்தினுடைய இயற்கை நீதியா போச்சு. ஆனா இவனை படைச்சவனுக்கு இவனுடைய படைச்சவன் வந்து இவனுக்கு எப்படிலாம் ஊட்டியிருப்பான், எப்படிலாம் தாளாட்டியிருப்பான், எப்படிலாம் பாட்டு பாடியிருப்பான், எப்படிலாம் சீர் பண்ணி வளர்த்துருப்பான். அதை அப்படியே மறந்துடுவான். ஆனா இவன் பெற்றதுக்கு பண்ணிக்கின்னு இருப்பான். அதுக்கெல்லாம் அவன் செய்ததெல்லாம் இவன் செய்து நிற்பான். அதுக்கு நமக்கு இப்படி செய்திருப்பாங்களேன்ற அந்த ஞாபகம் மட்டும் வர்றதில்லை. அவனுக்கு மறந்தே போயிடுவாங்க. அப்போ மனிதன்றவன் ஒரு செயலை நினைச்சு வச்சுக்கினான்னா தான் அவன் நன்றி உள்ளவன். அதை மறந்து போனான்னு அது நாய்க்கு சம்மானம். அதுதான் நாயை சொன்னான். நாய் கூட நன்றிக்கு தான், இந்த மனுஷனுக்கு அது கூட இல்லடான்னா. அப்போ சொந்த தாய் தப்ப தன்னை இவ்வளவு பெரிய உருவம் ஆக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. நம்ம இவ்வளவு குழந்தைய, ஒரு வயசு குழந்தைய வளர்க்க இவ்வளவு சிரமப்படுறோமே, அந்த சிந்தனை அவனுக்கு வர்றதே இல்லை. இன்னமா அவன் செய்த பொருள் தான் அதிசய பொருள் மாதிரி அவன் செய்வான். அப்போ இது எப்படியோ ஓஞ்சி போட்டோம். ஆனால் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நீ உன்னுடைய சுயநலத்துல உன்னுடைய சுய வாழ்க்கையை வாழ்ந்தீன்னா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்காத வாழ். அதுவே தெய்வீக வாழ்வு. ஆனா அடுத்தவன் தெய்வலியோ, அடுத்தவனை கொள்ளாட்சியும், தாய்கிட்ட கொல்ல, தாப்பங்கிட்ட கொல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொல்ல, அடுத்தவங்கிட்ட கேட்டு வாழணுன்ற வாழ்க்கை நான் தெருநாய் மாதிரியான வாழ்வாயிடும். நீ என்னதான் நல்லவனா இருந்தீங்கன்னா நீ வாங்கிட்டு போன உடனே திட்டதான் போறான். ஏன் அதை அவங்ககிட்ட போய் திட்டு வாங்கிக்கணும்? நீ பிரியாணி சாப்பிடாத, தனி சோறு சாப்பிடு. இருக்கப்பட்டும் பிரியாணி சாப்பிட்டு போட்டோம். அவன் சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீ கடை வாங்க ஆரம்பிச்சிருவான். கடை வாங்க ஆரம்பிச்சுனா உன்னை பல பேர் திட்ட ஆரம்பிச்சிருவான். அது ஏன் பழிக்கால அவர? உன்னை நம்பி வாழு, உலகத்தை நம்பி வாழாத. உன்னை நம்பி வாழ்ந்தீங்கன்னா துன்பம் இல்லை. உன்னை நம்பி வாழ்ந்தா இழிவு இல்லை. உன்னை நம்பி வாழ்ந்தா உயர்வு இல்லை. நீயாவே வாழ்வோமா?